ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்த முழு வசனத்தில் ஒரு 2 வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு வேத பாடத்திற்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற நம்முடைய குணங்கள் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற நம்முடைய குணங்கள். இது பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த எல்லா ஸ்திரீகளுக்கும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். குணத்தை பற்றி இன்றைக்கு உலக மனுஷர் மத்தியிலேயே நல்ல அபிப்பிராயங்களும் இருக்கிறது, கெட்ட அபிப்பிராயங்களும் இருக்கிறது. நல்ல குணம் உள்ளவர்களை ஜனங்கள் பாராட்டுவார்கள், ஆனால் கெட்ட குணம் உள்ளவர்களை ஜனங்கள் பாராட்ட மாட்டார்கள். வேதத்தில் நல்ல குணங்கள் விசுவாசிகள் மாத்திரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கெட்ட குணங்கள் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த குணங்களை அவர்களும் மாற்ற மாட்டார்கள், முடியாது, வேறு யாருமே மாற்ற முடியாது. ஆனால் இங்கே இந்த தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த ஸ்திரீகள் விசுவாசிகள் ஆயிட்டு இல்லையா, அவருடைய குணத்தை பற்றி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நல்ல குணசாலிகள், குணமுள்ளவர்கள். தேவனுடைய பார்வையில் அவருடைய குணங்கள் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற நம்முடைய குணங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன். அதில் 5 குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 2 குறிப்பு மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் அப்புறம் 3 குறிப்புகளை அடுத்த முறை நாம் சிந்திக்கலாம். ஏன் அந்த 2 முறையாக சிந்திக்கிறேன் என்று சொன்னால், வேகமாக பேசும்போது பேச வேண்டிய விஷயங்களை பேசாமல் போயிட வேண்டிய சோதனை இருக்கும். இன்னொன்று கேட்குறவர்கள் அதாவது அதை புரிந்து கொள்ள முடியாது, அனுபவத்தில் கொண்டு வர முடியாது கூட தவிக்கலாம். அதனால் சில வேளைகளில் வேகமாக பேசுகிறது அவசியம்தான். ஏன்னா தூங்கிட்டு இருப்பாங்க அல்லது கவனம் எங்கேயோ போயிட்டுருக்கும். ஆனால் சில வேளைகளில் அப்படியல்ல, அமைதலாய் பொறுமையாய் மரியாதை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம். அதனால் இது வேதபாட கூட்டம் தானே, ஒரு 2 மணி நேரம் நம்ம இங்கே உட்காருகிறதில்லை. அதனால் சற்று லகுவாக மெதுவாக இந்த காரியங்களை குறித்து யோசிக்கலாம், பேசலாம் என்று நினைக்கிறேன். உலகியரின் குணங்களை நாம் பார்த்தால், யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தீக்குருவியை பற்றி சொல்லிவிட்டு, தீக்குருவி அது முட்டையிட்டும் அவையங்காக்காத கடினமுள்ள ஒன்று என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடின குணமுள்ள ஒன்று அந்த தீக்குருவி. அது குருவி நம்ம போல உயிர் உள்ளதல்ல. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேரை நாம் கடின குணம் உள்ளவர்களை பார்க்கிறோம். அப்போ உலகிற்கு அந்த குணம்தான் இருக்கும். அப்புறம் சங்கீதம் 92:6 நாம் பார்க்கிறோம், மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கடவுள் தம்முடைய சாயல மனிதனை படைத்திருக்க அவன் எப்படி மிருகமாய் போனான், அவனுக்கு எப்படி மிருக குணம் வருகிறது என்று கேட்டால், தேவனை விட்டவர்களுக்கு அந்த குணம் தான் இருக்கும், வேற குணம் வராது. இன்றைக்கு பெரும்பாலான மனிதருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தால், மிருகங்களை விட மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி, அவங்களுடைய குணங்களை பார்த்தால் அவங்க மிருகங்களோட மோசமாக தான் இருக்கிறாங்க. அதோடு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அங்கே நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கூட, அதாவது வேலையாட்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முரட்டு குணம் சில வேளைகளில் மார்க்கத்தில் இல்லாதவங்க, கடவுளை நம்பாதவங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் உண்மைதான்.
ஆனால் இந்த வசனங்களை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கும்போது, உன் பிரபுக்கள் முரடரும். இந்த முரட்டு பிரபுக்கள் எப்படி அவங்க தொழிலை உண்மையாக செய்வாங்க? அவங்க முரட்டு குணம் உள்ளவங்களாக இருந்தால் வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? உன்னுடைய பிரபுக்கள் முரடரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தொழில் விஷயத்துலேயும் பிரச்சனை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 25 அதிகாரம் 3 வசனத்தில், அவன் என்னமோ காலேபின் சந்ததியானான். அவனுக்கு ஒரு நல்ல விசுவாசியான மனைவி, மகா புத்திசாலி, அதுவும் கிடைச்சது. ஆனால் காலேபின் சந்ததியான அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நாபால் அவன் முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். முரட்டு பயலாக இருக்கானே அப்படி சொல்லி பெற்றால் பிள்ளைகளை திட்டுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் புருஷன் மனைவி வந்த பிற்பாடு எதுக்கு இந்த முரண்டு தானா? இது இன்றைக்கு உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. இது காக்காத கடின குணம். பிள்ளைகளை காக்க மாட்டாங்க, புருஷமாரை காக்க மாட்டாங்க, மனைவிமாரை காக்க மாட்டாங்க. முரட்டு குணம். அப்புறம் மிருக குணம்னு சொன்னால், நான் கோவம் வந்துட்டா மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்குறோம். மிருக குணம். அதோடு முரட்டு குணம், அது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். நல்லவர்களுக்கும் சார்ந்த குணம் உள்ளவர்களுக்கும் முரட்டு குணம் உள்ள ஆளுகளை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியோ நம்ம குடும்பத்தை நடத்தணும், வேறு வேலைக்கு போக முடியாதா, முரடனாக தான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிற மக்களும் உண்டு. சரி, குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சு, புருஷன் மனைவியாச்சு, இனி பிச்சுக்கிட்டா ஓட முடியும். இந்த முரட்டு பயலோட காலமெல்லாம் வாழ்ந்துதா முடிக்கணும் அப்படின்னு நிலைமையில தான் இங்கே இந்த பெண் இருந்ததாக நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவர் ஒரு விசுவாசியான பெண்ணாக இருந்ததுனால அந்த முரடனுடைய கையிலிருந்து விடுவித்து தாவீது ராஜாவுடைய மனைவியாக மாறினதாக பார்க்கிறோம். இந்த மக்கள் யாரும் தங்களுடைய முரட்டு குணத்தையோ மிருக குணத்தையோ இன்னொன்று இந்த மாதிரி குணங்களை யாராவது மாற்றினாங்க, அவங்கள மாற்ற முடியும் அப்படின்னு பைபிளில் எங்கேயும் ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும், அதை யாரும் மாற்ற முடியாது. கொஞ்சம் கூட தெளிவாய் பவுல் அப்போஸ்தலன் விசுவாசி ஆன பிற்பாடு சொல்கிறார். ரோமருக்கு நிருபம் 7 அதிகாரத்தில், நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், எனக்குள் இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவரும் அதை உறுதிப்படுத்தும்படி சொல்கிறார். மாம்சம் உற்சாகம், அதாவது ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, அது ஒன்றுக்கு உதவாது என்று கூட பைபிளில் நாம் வாசிக்கிறோம். மனிதனை மாற்றக்கூடும் என்றால், மற்றவங்க மனிதர்களை மாற்றக்கூடும் என்றால், ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வர வேண்டாம், சிலுவை மரத்தில் மரிக்க வேண்டாம். ஆனால் மனிதன் தன்னை மாற்ற முடியவில்லை, மற்றவர்களை மாற்றவில்லை, குணங்களை மாற்ற முடியவில்லை என்று அறிந்த பொழுது, அருமை இரட்சகராகிய இயேசு உலகத்தில் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் சிலுவையில் மரித்ததற்கும் மனிதனுடைய குண சுபாவங்களை மாற்றும்படிதான் ஒரு முறையாய் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிற எந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கடின குணம் இருக்காது. இருந்தால் கூட மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்வார். மிருக குணம் இருக்காது. அப்படி வந்தாலும் அதை மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்வார். சில வேளையில் முரண்டுத்தனமான சில காரியங்களை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு உணர்வு வரும். உடனே அந்த முரண்டுத்தனத்தை விட்டு நல்ல சுபாவங்களை பெற்றுக்கொள்வார்கள். வேதத்தில் அதுதான் ஆதியோடந்தமாக போதனை வருகிறது. சரி, இனி 2 குறிப்புகள் மாத்திரம் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற நம்முடைய குணங்கள் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். அதில் ஒன்று என்னாகமத்தில் நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்படுவது எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வேத பகுதி தான். என்னாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. நம்முடைய குணங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக எண்ணப்படுகிறது. அதனால் சகோதர சகோதரிகள், ஆண்கள் பெண்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்களை பயிற்றுவிக்கிற காரியத்தில்
மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றது. அதற்கு வேதத்தில் மாதிரிகளும் உண்டு. இங்கே மோசையை பற்றி நான் வாசிக்கிறோம். இது யார் சொன்னது? ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். கேட்டார் என்று எழுதியிருக்குது அந்த 2ஆம் வசனத்தில். அடுத்த வசனத்தில் சடுதியில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடையில் உள்ள வசனம் யார் எழுதினு சொன்னால் ஆவியானவர் தான் மோசையை குறித்து அந்த வார்த்தையை எழுதினார். அதில் என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஆவியானவர் தான் அதை எழுதினார். அதற்கு என்ன ஆதாரம் பைபிளில் பார்க்கிறோம் என்றால் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போது ஆவியானவர் தான் இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதின ஆவியானவர் மோசையை பற்றி எழுதும் பொழுது, அவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்றுதான் ஆவியானவர் இங்கே எழுதுகிறார். அப்போது அவர் நடந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி, நாம் வாழ்க்கையில் அபியாசிக்கும்படி அதை வேதத்தில் எழுதியிருக்கிறார். போன 2000 வருஷ கால சரித்திரத்தில், அதற்கு முந்தி 4000 வருஷ சரித்திரத்தில் இந்த மோசையினுடைய மிகுந்த சாந்த குணத்தை படித்த கோடான கோடி மக்கள் உண்டு. அப்போ ஆவியானவர் அவனை பற்றி சொல்லுகிற சாட்சி, தேவனுடைய பார்வையில் அவருடைய குணம் விலையேறப்பட்டதாக காணப்படுகிறது. அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஆவியானவர் சொன்னார் என்பதற்கு நான் இன்னும் விளக்கம் சொல்லுகிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 17ஆம் வசனம், 29ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் வசனம், 22ஆம் வசனம். இந்த இடங்களெல்லாம் பார்த்தால் முதல்ல அதாவது குத்து விளக்குள் மத்தியில் உழவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவதுன்னு நம்முடைய ஆண்டவரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. அவரே நேரடியாக சொல்கிறார். அதற்கு பிற்பாடு 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் செய்தி சொல்லி முடிக்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல தவிர மற்ற 6 இடங்கள்லையும், அது 7ஆவது இடத்துலையும் கூட பின்னால் முடியும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ மோசையை குறித்து ஆவியானவர் தான் சொன்னார். இன்றைக்கு உலக மக்களுக்கு கேட்குற காது கிடையாது. ஆனால் விசுவாசிகளான உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய காதை திறந்ததை போல நம்முடைய காதையும் திறந்திருக்கிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படி கல்விமானின் நாவை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். வேதத்தில் நாம் படிக்கிற சத்தியங்களை நாம் அனுபவமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லும்படி தான் ஆண்டவர் நம்மை பூலோகத்தில் வைத்திருக்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை பற்றி சொன்ன சாட்சி அது. பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது அது என்னவோ இயேசுவானவர் விட்ட ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தரே ஆவியானவர், வேறு யாரும் ஆவி கிடையாது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியாக இருக்கிற அந்த கர்த்தரால், இப்போ இயேசுவானவர் எப்படி இருக்கார்? சரீரத்தில் கிடையாது. அவர் மரித்து உயிர்க்கு தழுகிற வரைக்கும் சரீரத்தில் இருந்தார். இப்போ ஆவியில் இருக்கிறார். ஆவிக்குரிய சரீரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ மோசே இந்த மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்ற காரியத்தை அவனை ஆட்கொண்ட அவனுடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் செய்த பரிசுத்தாவியானவர் கண்டு இதை அவனை அபியாசிக்க கூடும் என்றால், இந்த குணம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று சொன்னால், திருச்சபையில் சேர்ந்த மக்கள் எல்லாரும் இந்த குண சுபாவங்களை வாழ வேண்டும் என்று ஆவியானவர் அந்த சரித்திரத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணுகிறார். ஆவியானவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணித்தான் மோசையானவன் பூமியில் உள்ள
சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று எழுதியிருக்கிறார். ஒற்றைக்கு ஒரே ஆள், வேற யாரையும் இவரோட ஒப்பிட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிகரமாய் போனாரே, அது ஆச்சரியம் இல்லையா? மோசையின் காலத்தில் என்ன, மோசை ஒருத்தன் தான் விசுவாசியாக இருந்தான், மற்றவங்களெல்லாம் விசுவாசிகள் அந்த காலத்தில் கிடையாது அப்படி நம்ம விளக்கெடுக்க முடியுமா? ஒருவேளை நோவாவின் கால அழிவுக்கு பின்னால் வேண்டுமென்றால் 8 பேர் தான் விசுவாசிகளாக இருந்தாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அவிசுவாசிகளையும் ஆண்டவர் அழிச்சு போட்டான்னு ஒரு விளக்கம் சொல்லலாம். ஆனால் மோசையின் காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அதில் இந்த மோசையானவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அதற்கு பிற்பாடு தான் நம்முடைய வரலாறு இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் மத்தியில் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று சொன்னால், விசுவாசிகளுக்கு விருப்பம் இருந்தால், வாஞ்சை இருந்தால், அதனால தான் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் தேவன் வளர்ந்தவங்க செய்யாரோ என்று தாவீது மனைவிகளும் பிள்ளைகளும் அரசியலில் பொறுப்பு, மார்க்கத்தில் பொறுப்பு இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலாக இருக்கும்படி, எழுப்புதலாக இருக்கும்படி, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, அவருடைய இருதய நல்விசேஷத்தினால பொங்கத்தக்கதாக ஆவிக்குரிய மனுஷனாய் வாழ விரும்பினார். அதனால தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கடைசி வரையில் அவன் விளக்காயிருந்தான் என்பது உண்மைதான். அப்போ இவன் சாதாரண ஒரு சாந்த குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயல்பட்டதல்ல. அதாவது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொன்னால், எனக்குள்ள இந்த சாந்த குணம் அதை ஆண்டவர் காண்கிறார், அது விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். அதனால இந்த சாந்த குணத்தை என்னுடைய எல்லா நிலைமையிலும் காண்பிப்பேன் என்று சொல்லி அவன் காண்பித்ததுனால தான் பூமியில் உள்ள சகல மனிதர்களும், அது அவிசுவாசிகளையும் இவனோட ஒப்பிட முடியாது, ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. சரி, விசுவாசிகளான தேவ ஜனங்கள் தான் இருக்கிறார்களே, அவள் ஏதோ நெருங்கி வரலாம். ஆனால் இவன் போகிற அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு அவர் வர முடியாத அளவிற்கு அவன் அந்த அளவுக்கு பூமியில் உள்ள எல்லா மனுஷனும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான்னு சொல்லியிருக்குதே. இது ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? அதனால தான் சில வேளைகளில் ஆண்டவர் இயேசுவை நாம் நம்பும்போது, உண்மையான தெய்வத்தை நம்பும்போது, தெய்வம் ஆண்டவர் இயேசு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்குகிறார். இது மனுஷன் யாரும் செய்ய முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியாக இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினா என்று சொல்கிற காரியம் அவருடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்மை. ஆண்டவர் விதைக்கினுடைய ஓமையை பற்றி சொல்லும்போது நஷ்டத்தை பற்றி பேசுகிறார். நஷ்டத்தை பார்த்துருந்தா நல்ல நிலத்தில் விதை விழுகாது. ஆனால் அங்கு விழுந்த விதையை பற்றி கூட என்ன வாசிக்கிறோம்? 30ன்னு சொல்கிறாரு, 60ன்னு சொல்கிறாரு, 100ன்னு சொல்கிறார். நான் 30 இருக்க மாட்டேன், நான் 60 இருக்க மாட்டேன், நான் 100 நான் இருப்பேன்னு சொல்லி இங்கே மோசே அந்த நிலைமையில் தீர்மானித்து, அதற்கு காரணம் இது தேவனுடைய பார்வையினுடைய குணம் விலையேறப்பட்டதாயிற்று என்று சொல்லி அந்த குணத்தை அப்பியாசிக்க எத்தனை நாட்கள் எடுத்தார், எத்தனை மாதங்கள் எடுத்தார், எத்தனை வருடங்கள் எடுத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவருடைய ரட்சிப்புக்கு முன்னால் உள்ள காலங்களை பார்த்தால் இந்த மாதிரி குணம் அவருக்கு வரும் என்று நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அது பழைய ஏற்பாடு சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஒருவனை கொன்று, ஏன் கொன்றான்னு சொன்னால், என்னுடைய சொந்த ஜாதியை சேர்ந்த ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் எப்படி கொல்லலாம்? அதை மற்றவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் நான் அவனை காப்பாற்றுறதுக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொல்லி போன போது அந்த காரியத்தில் அவனை எகிப்தியனை கொன்று, தனிப்பட்ட நிலைமையில கொன்று அவனை பூமிக்குள்ள புதைச்சு போட்டான்னு சொல்லியிருக்குது. ஒரு கொலைபாதகன். இன்றைக்குள்ள வார்த்தை பேப்பர்களில் சொன்ன வார்த்தையோடு ஒப்பிட்டால் ஒரு தீவிரவாதி. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் மாறுவான் என்று யாராவது நினைக்க முடியுமா? நாம் பெற்ற பிள்ளைகளை பல வருடங்களாக நாம் பழகுறோம், அவருடைய பேச்சு, நடக்கை, உடக்கை எல்லாம் பார்க்கிறோம். பார்த்து பார்த்து நமக்கு என்ன மனசில் படும் சொன்னால், இந்த பையனை மாற்றவே முடியாது, இந்த பிள்ளையை மாற்றவே முடியாது, இந்த புருஷனை மாற்றவே முடியாது, இந்த மனைவியை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிற எத்தனை பேருடைய குரலை கேட்கலாம். நிஜந்தாங்க. ஆனால் இந்த மோசே இந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில் சாந்த குணம் மாத்திரமல்ல, மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று எப்படி இது வந்தது? அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதனால தான் அதற்கு விளக்கம் வருகிறது. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டு
எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்திய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவன் விசுவாசத்தில் பெரியவனான போது, வளர்ந்து பெரியவனான போது, இந்த தீர்மானத்துக்குள்ள என்றைக்கு அவன் வந்தானோ, எனக்கு கிறிஸ்து போதும், எனக்கு உலகம் வேண்டாம், உலக மக்கள் வேண்டாம், தேவ ஜனங்கள் போதும், உலகத்தின் ஆசாபாசங்கள் வேண்டாம், எனக்கு தேவனுடைய ஜனங்களோட உள்ள ஐக்கியம் போதும், எகிப்தின் பொக்கிஷ வேண்டாம், எனக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தை போதும் என்ற தீர்மானத்துக்குள்ள வந்தாங்க. அன்றைக்கு இயேசுவானவர் இருந்தாரா? இங்கே புதிய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்குதே, கிறிஸ்துவின் நிமித்தம் வர அதிக நிந்தைய பாக்கியம் என்று எண்ணினான். அதுக்கு தான் விளக்கம் வருகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்கிறோம். அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள். யாரு? நம்முடைய முற்பிதாக்களான தேவனுடைய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அவங்க கடற்கரை மணலை போலவும் வானத்திருக்கிற நட்சத்திரத்தை போலவும் இருந்து விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று எழுதியிருக்குது. அவர்கள் எல்லாரும் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர் ஞான போஜனத்தை புசித்தார்கள். அந்த ஞான போஜனம் கிறிஸ்துவே. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினது, விசுவாசித்தது, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்ற போகிற அந்த பாடு மரணத்தை நம்பி அதற்கு நிழலாட்டமாக இருக்கிற பலி மிருகங்களை செலுத்தினார்கள், ஆசாரிகளை தேடி சென்றார்கள். ஆண்டவர் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி முற்காலத்தில் நடந்த பாவங்களை அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இருவருக்காகவும் மரித்தார் என்ற வரலாறு அது நடந்ததுனால பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாக போயிட்டாங்க. அவங்களுடைய பாவம் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டது. அவங்களுடைய பாவத்தை ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார், பார்க்காதபடி முதுகுக்கு பின்னால் எரிந்தார், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாக அகற்றினார். அப்போ இந்த மோசையானவன் ஆண்டவர் இயேசுவை நம்பினதுனால, அவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்ததுனால தாங்க ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை பற்றி எழுதியிருக்கிறார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான். இதை விட கூட ஆழமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். போன ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்திலிருந்து நான் சுவிசேஷ கூட்டம் நடத்தினேன். அதில் சுவிசேஷமும் அடங்கி இருக்கிறது, சத்தியமும் அடங்கி இருக்கிறது. ரெண்டு இளைப்பாறுதலை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று, கடந்த காலத்தில் செய்த பாவத்திற்கு உள்ள மன்னிப்பு கிடைக்கும் போது இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நிகழ்காலத்தில் நாம் செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு ஆண்டவர் தருகிறார். அதனால இளைப்பாறுதல் நம்பர் 2ஐயும் கூட பெற்றுக்கொள்கிறோம், அனுபவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வசனத்தோடு நீங்கள் நிறுத்தினீங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற எந்த மனுஷனும் மனுஷன் அவரிடத்தில் வரும் பொழுது அவனுடைய பாவ பாரத்தை மன்னித்து அவனுக்கு உடனே தானே மன்னிப்பு தருகிறார். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்ற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவனை வர்றான். அடுத்த வசனம் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு நுகம் வச்சிருக்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்குது என்று சொல்கிறார். என்னுடைய நுகம் மெதுவாக இருக்குது, என்னுடைய சுமை லகுவாக இருக்குதுன்னு சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கை என்று நீங்கள் யாரும் நினைக்கப்படாது. அதனால தான் புலம்பல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் பிராயத்தில் கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, கர்த்தரே அதை அவன் மேல் வைத்தார் என்று அவன் அமைதலாக இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் இயேசுனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் பிசாசு தன்னுடைய நுகத்தடியை நம்ம கழுத்து மேலே வச்சிருந்தா பாரசுமந்து கழுத்து நோகிறது என்றெல்லாம் அலறின சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இயேசுனாரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவரே உம்முடைய நுகம் மெதுவாய் சுமை லகுவாய் இருக்கிறதென்றால் நீர் அந்த நுகத்தை என் கழுத்தில் வைய, நான் சுமக்கிறேன்னு சொல்லி சுமக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முந்தி பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷ சரித்தில் அவர் நிழலாடவில்லை என்றாலும் அந்தந்த சமயத்தில் தோற்றங்களோடு மோசைக்கு தரிசனமானது போல தரிசனமாகி தீர்க்கதரிசிகளை கொண்டும் சில சமயத்தில் நேரடியாக ஆண்டவரிடத்தில் பேசினதுனால இந்த விசுவாசத்த மக்கள் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க அதில் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறாங்க.
இன்னொன்று அந்த அவருடைய குணங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து சேருகிறது. அதனால் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த மோசே அதை கற்றுக்கொண்டதுனால தான் அவனுக்கு இந்த சாந்த குணம் வந்திருக்க முடியும். அது அப்புறம் வசனம் சொல்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அதில் இந்த வசனத்தில் பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், சாந்த சொருபியாக இருக்கிறேன். அப்போ சாந்த சொருபியான நான் என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே வைக்கும் பொழுது அது நுகம் மெதுவாக இருக்குது, லகுவாக இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. முதல்ல சிரமமாக தெரியலாம். பள்ளிக்கூடத்தில் போகிற பிள்ளைங்க உடனேவா கற்றுக்கொள்கிறாங்க, கல்லூரியில் போகிறவங்க உடனேவா கற்றுக்கொள்கிறாங்க, வேலையில் சேர்றவங்க உடனே கற்றுக்கொள்கிறாங்க. இது ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். நான் சிறந்த ஆசிரியர், உங்களில் வேறு யாரையும் போதகர் நீங்கள் சொல்ல வேண்டாம், வேறு யாரையும் குருன்னு கூட சொல்ல வேண்டாம், நானே உங்களுக்கு போதகரும் குருவுமாக இருக்கிறேன், கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அவர் கற்றுத் தருகிற முதல் பாடம் என்னவென்றால், இந்த இடத்துல ஒரு விசுவாசிக்கு சாந்த குணத்தை கற்றுத்தருகிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த குணம் உங்களுடைய வாழ்க்கை எதுவாக இருக்குன்னு தெரியுமா? மோசே இடத்துல ஆண்டவர், நீ என்னோட சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளு. அது 1-2 நாள் காரியம் அல்ல. அந்த நுகத்தை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளு. இது லகுவாக இருக்குது, மெதுவாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவன் கற்றுக்கொண்டான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல் நடக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை விட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல நடக்கை இருக்கும் என்று வேதம் சொல்லவே கிடையாது. நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இப்பொழுது கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள் எழுதியிருக்குது. மனுஷனுக்கு கெட்ட நடக்க தான் இஷ்டம். நரகத்துக்கே போனாலும் சரி, வாழ்க்கையை அழிஞ்சாலும் சரி, குடும்பம் அழிஞ்சாலும் சரி, சபையை சமுதாயமே அழிஞ்சாலும் சரி, கெட்ட நடக்க தான் வேணும். அதனால தான் ஆண்டவர் நோவாவின் காலத்தை அழிச்சார். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களை ஆண்டவர் இயேசு தம் பேரில் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய நல்நடக்கை நாம் பின்பற்றும்படி விசுவாசிகளை வைத்திருக்கிறார். சொல்லப்போனால் கிறிஸ்துவனுடைய நடக்கை நம்முடைய நடக்கையாக மாறுகிறது. அதுதாங்க உண்மை. அதற்கு நாம் அவருடைய சாந்த குணத்தை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 15:3 எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி. பைபிளில் என்ன எழுதியிருக்கிறதோ, பாவம் ஒன்றை தவிர நம்மை போலவே மனிதனாகத்தான் வந்தார். அவர் இஸ்ரவேலருடைய எல்லா நெருக்கத்தில் நெருக்கப்பட்டவர். பூலோகத்தில் வந்தபோது நம்மை போல சகல நிலைமையில் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் என்றே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறபடியே நடந்தார். சாந்த குணமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று பிதாவாகி தேவன் அவரை பற்றி விரும்பியிருந்தால் அவர் சாந்த குணமுள்ளவராய் நடந்தார். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிற மக்களுடைய வாழ்க்கையில் எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல் குணம் சாந்த குணம் வர வேண்டும் என்று நான் விரும்பினால் அந்த சாந்த குணத்தை அவர் கற்றுத்தருவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும், விசுவாசிகள் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்று அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வித்தியாசமாக நடக்கப்படாது. ஆண்டவர் எப்படி நடந்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அருமரட்சகராகிய இயேசு எருசலேம் பவனி போகிறார். அந்த சமயத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தீர்களா? உன் ராஜா, இவர் ராஜாவாக பிறந்தவர், மற்றவங்களாம் பிறந்த பிற்பாடு ராஜாவாக ஆக்கப்பட்டவங்க, ஆனால் இவர் ராஜா. வெளிப்படுத்தும் விஷயத்தில் ராஜாதி ராஜான்னு சொல்லியிருக்கு. அவர் சாந்த குணமுள்ளவராய் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாங்க என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க சொன்னார். இப்போ பார்த்தீங்களா, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், அவரை பார்த்தாலே தெரியுது சாந்த சுரபியா இருக்கிறார், சாந்த குணமுள்ளவராய். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். சிலர் கழுதையில் ஏறுவாங்க, கழுதை குட்டியில் ஏற மாட்டாங்க. ஏன்? அது கழுதை உயர்வானது, கழுதை குட்டி தாழ்வானது. உயர்ந்த மனுஷர்கள் தாழ்ந்து வர விரும்ப மாட்டாங்க, தாழ்ந்து போகிறவங்க தான் உயர வர விரும்புவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு உயர்ச்சியும் ஒன்று தான், தாழ்ச்சியும் ஒன்று தான். பிதாவாகிய தேவன் என்னை கழுதையின் மேலே ஏற பண்ணினா நான் கழுதையின் மேலே போவேன். அவர் என்னை பற்றி இந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறிப்போன்னு சொன்னால் நான் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறிப்போன்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல பார்த்த காரியம், அவர் ஏறி போகிறார் அந்த கழுதையில், ஆனால் பார்த்தா சாந்த சொருவியாக இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க
கண்டாங்க. அதனால தான் உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறி போகிறார்னு சொல்லிட்டு, அப்போ நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவரே முதல்ல சொல்றாரு, சாந்த குணமுள்ளவராய், நான் சாந்தவும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார், அவர் சாந்த குணமுள்ளவராய் மரியின் மேலும் மரிக்குட்டியின் மேல் ஏறி போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சாந்த ஸ்வரூபி. அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டா, ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். அவருடைய சாயல் என்று சொல்லுவது என்ன? கிறிஸ்துவின் சாயல் என்று சொல்வது என்ன? அவருடைய குணப்பண்புகள். அவருடைய குணம் அவரே கொள்ளக்கூடிய ஒன்றல்ல, அது நம்மிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒன்று. அவர் தனக்கு வைத்துக் கொள்ள மாட்டார், நமக்கும் கொடுப்பார். கிறிஸ்துவின் வசனம் என்று சொல்லிவிட்டு கொலோசியர்கள் நிருபத்தில் உங்கள் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து சிலுவையில் மரித்தார். இன்றைக்கு எங்கே என்று கேட்டால், நாம் இந்த மண் பாண்டத்தில் மகிமின் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் உள்ளே இருப்பார் என்றால், அவர் நம்மை ஆளுகை செய்வார் என்றால், அவர் நம்முடைய தெய்வம் என்றால், நம்முடைய ஆண்டவர் என்று சொன்னால், அவருடைய குணங்கள் நம்மிடத்தில் வராமல் இருக்குது எப்படி? அதனாலதான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்நடக்கை என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இதுல விசுவாசிகளுக்கு இந்த என்ன சொல்றது, சாந்த குணத்துக்கு மாதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று, முதலாவது நம்முடைய ஆண்டவர் தான் சிறந்த மாதிரி, முன்மாதிரி, முதல் மாதிரி. ரெண்டாவது, மோசே நமக்கு சிறந்த மாதிரியா இருக்கிறாரு. மோசே என்ன பிறந்த பாதை ரட்சிக்கப்பட்டாரு இல்லைங்களே, இடையில தானே அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று ஆவியானவர் சொல்லக்கூடும் என்றால், உங்களை பற்றி என்னை பற்றி ஏன் சொல்லக்கூடாது? அவசரப்பத்தி பிடிச்சவங்க, சாந்தம் இல்லாதவங்க, படபடப்பானவங்க, அந்த மாதிரி ஒன்று சொல்லாதபடி என்ன பிரச்சனை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி சாந்தமாக இருக்கிறாங்க, அமைதலாக இருக்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய வாழ்க்கை இருந்தது. அதனால தான் பைபிளில் வாசிக்கிறோம், அதாவது நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் மங்கிய இருத்திரி அணையாமல், நெறிந்த நாணல முறியாமல், அவருடைய சத்தத்தை ஒருவனும் தெருவில் கேட்கவில்லைன்னு சொல்லி இயேசுநாதர் சத்தத்தை தெருவில் ஒருத்தர் கேட்கலையா? அவர் தான் ஊர் ஊராக நாடு நாடாக கிராம கிராமத்தில் பிரசங்கம் பண்ணார். அந்த இதை பற்றி எல்லாங்க சண்டை சச்சரவு போன்ற அந்த மாதிரி கூக்குரல் ஆண்டோடைய வாயிலிருந்தோ அவருடைய அப்போஸ்தலருடைய வாயிலிருந்தோ ஒரு நாள் கேட்டது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், அவங்க சாந்த குணத்தை அப்பியாசித்தாங்க. இங்கே பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் விளங்க பண்ணுகிறோம் என்று 3ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார், 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லிவிட்டு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை சொல்லும்போது, நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். பவுலோடு சேர்ந்து 3 மிஷினரி பிரயாணங்கள் செய்த பல தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. சபை மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து அவரோட ஒத்துழைச்சிருக்கிறாங்க. அவள் எல்லாரையும் பற்றி அடைக்க பவுல் சொல்லும்போது, நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்களுக்கு நீடிய சாந்தம் இல்லைன்னா நாங்கள் விடிய விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி, ஜனங்கள் எங்களை நீடிய சாந்தம்னு சொல்ல மாட்டாங்க. என்னமோ ஒரு ஊழியம் அப்படி அல்ல, அந்த ஊழியத்துக்கு முக்கியமாக இருக்கு சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் தானே நாங்கள் ஆத்மாக்களை இந்த குணத்துக்குள்ளே கொண்டு வர முடியும், குணமாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாங்கள் குணங்களாலும் எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் சாட்சி பெறுவோம் என்று சொல்லி எல்லாரையும் பற்றி பவுல் சொல்றார். சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில், என்னுடைய நீடிய சாந்தத்தையும் நீ அறிந்திருக்கிறாய், நன்றாக அறிந்திருக்கிறாய். பவுல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இருக்கிற நீடிய சாந்தத்தை அந்த இளைஞனாகிய தீமோத்தேயு நன்றாக அறிந்திருந்தான். அப்போ அந்த இளைஞனுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு மூத்தவர், அதில் இந்த சவுலா இருந்து பவுலா மாறின பேருடைய சரித்திரம் நான் கேட்டிருக்கிறேன். அந்நிய ஜனங்கள், அந்நிய பட்டணங்கள் வரையில் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினவர், ஸ்திரீகளுக்கு கூட கொண்டு போய் காவலில் போட்டவர், தேவதூசணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினவர், ஸ்தேவான் போன்ற அருமையான பக்தர்களை கொன்ற மனுஷன், உண்ணாநபர் தீவிரவாதி. ஆனால் ஆண்டவர் இயேசு
அந்த தமஸ்கு போகிறதுக்கு முந்தி 6 கிலோமீட்டருக்கு முந்தி வானத்திலிருந்து பேரொளியாய் பிரகாசித்து அவருடைய வாழ்க்கையை கீழது மேலதை மாற்றின பிற்பாடு எவ்வளவு வாழ்க்கையில் மாற்றம். என்னுடைய நீடி சாந்தத்தை நன்றாக அறிந்திருக்கிறாய். அவரை பார்த்து இந்த இளைஞன் நானும் இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றதுனால தான் அவன் என்னை போல மனதுள்ளவன், என்னை போல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே என்று சொல்லப்பட்டதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு ஆவிக்குரிய புரட்சிவாதி. அவரை நம்புகிற ஆண்களோ பெண்களோ பெரியவருடைய சின்னவருடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தை ஏராளமாய் தருகிறார். நீடிய சாந்தத்தை கூட தருகிறார். மிகுந்த சாந்த குணத்தை கூட தருகிறார். பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தார். ஒரு முறை கூட நம்முடைய சாந்த குணத்தை பரிசோதனை படி பார்க்கணும். எத்தனை முறை சபைக்கு வர்றோம், ஞானசானம் பெற்றோமா, சபையில் இருக்கிறோமா, குடும்பமாக இருக்கிறோமா, பிள்ளைகளோடு இருக்கிறோமா, அதெல்லாம் 2வது காரியம். அதற்கு முந்தைய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பில் ஏற்பட்ட முதல் ஆசீர்வாதம் என்ன? அதை கண்டுபிடிச்சிங்களா? அதை அபியாசிங்களா? சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அவசியம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. மற்ற குணத்துக்கெல்லாம் பரலோகத்துக்கு இடமே கிடையாது. அந்த மற்றபடிக்கு உள்ள குணங்கள் இந்த உலகத்துக்கு ஒன்றுக்கு ஆகாது. ஆனால் இந்த குணம் உலகத்துக்கு வேணாம். மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கிறதுக்கு, மற்றவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு. இந்த குணம் பரலோகத்தில் போகும்போது பரிசுத்தவான்கள் மத்தியில் வேற பெரிய வெகுமதியை பெறுவதற்கு இந்த மிகுந்த சாந்த குணம் கூட தேவை அல்லவா? இதில் நாம் கற்கிற ஆவிக்குரிய பாடம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அதாவது எனக்கு சாந்த குணம் இருக்குதா இல்லையா என்பதற்கு ஒரு வெளிப்படையான வார்த்தை அது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார். ஒருவன் கோபக்காரனாக இருக்கிறான், அந்த கோபத்திலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை என்றால் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். இந்த கோபக்காரன் இருக்கிற வரைக்கும் சண்டை ஓயாது, தீராது, அப்படி சொல்லலாம். நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான். இந்த நீடிய சாந்தம் உள்ளவன் என்ன செய்யறான்? எதுக்குப்பா சண்டை சச்சரவு பண்ணுறீங்க? இந்த சண்டை சச்சரவுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அது அநேகருடைய மகிழ்ச்சியை பாதிக்கும், அநேகர் இடறி போவாங்க. சண்டை சச்சரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். ஆனால் கோபக்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? சண்டையை எழுப்பி விடுகிறான். அது எரியில எண்ணெயில் எரியில தீயில எண்ணெய் ஊத்துறது மாதிரி பண்ணுறான். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாம் குடும்பமாக சபையாக செயல்படும் போது, அல்லது நாம் உறவினருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது, தொழில்துறையில் நாம் ஈடுபடும் பொழுது நம்முடைய சாந்த குணத்தை காட்டக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கிறது. சண்டை சச்சரவு உள்ள இடங்களில் நாம் வாழுகிறோம். சபைக்கு அது சபையும் விதிவிலக்கானது அல்ல. ஏனென்றால் நாம் யாக்கோபு நிறுவனத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை பாருங்க. சண்டைகளும் யுத்தங்களும் எதனால வருது? உங்களுக்குள்ள உங்கள் அவயங்களில் போர் செய்கிற மாம்ச இச்சைகளினால் அல்லவா? அப்படி சொல்லி சாடுறாரே யாக்கோப்பு. ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவங்க அந்த சபையில் சண்டையை லேசாக அமர்த்தி போடுவாங்க. அதான் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனா அமர்த்தி போடுகிறான். அந்த என்னாகமத்துக்கு வாருங்கள். ரொம்ப அருமையாக பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதத்தில் அந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். 4ஆம் வசனத்தில், சடிதில கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி. அந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு வசனம் தான் மோசையானவன் மிகுந்த சாந்த குணம், சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனை வந்த பொழுது மோசை என்ன செய்திருக்கலாம்? அவனும் மனுஷன் தானே. இந்த 2 பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை தனியாக விட்டுட்டு இந்த மாதிரி இவங்க செய்யலாமா? அதில் அந்த அக்கா மூத்தவங்க, இவன் அண்ணன், நான் பொடி பையன் தம்பி, நாங்கள் 3 பேரும் விசுவாசி. இந்த 3 பேரும் விசுவாசிகளும் ஆண்டவர் ஒரே குடும்பத்திலிருந்து இந்த கனமான ஊழியத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதில் நான் போல இந்த அக்காலும் தியாகம் பண்ணதில்லை, நான் போல இந்த அண்ணனும் தியாகம் பண்ணதில்லை. நான் என்ன குற்றம் செஞ்சேன், என்ன இவங்களுக்கு என்ன விரோதம் பண்ணேன் இப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? அந்த பிரச்சனையில் தலையை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை தலையை கொடுத்துருந்தா தலை போனாலும் போயிடும், அல்லது தலை தப்பிச்ச தம்பரம் பண்ணிட்டு ஓடி வந்தாலும் வர வேண்டியிருக்கும். இன்னொன்று, அவங்கள பார்த்து அவன் கை நீட்டி ஒன்றும் பேசலை. அவன் கையை அந்த விரலை அடைக்கிட்டான், கை நீட்டவும் இல்லை. அப்புறம் இந்த விஷயத்தில் ஆக்ரோஷம் ஒன்றும் அடையலை. ஒரு கை பார்த்துறேன், ஏன்னா உங்கள் 2 பேருக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையா?
உங்கள் 2 பேருக்கு இருக்கிற திறமை எனக்கு இல்லையா? உங்களை விட நான் என்ன சளைச்சவன் அப்படி சொல்லி இன்றைக்கு உலகத்தில் கட்சிகளில் நடக்குது, மதத்தில் நடக்குது, உறவினர் மத்தியில் நடக்குதுங்க. ஆனால் தேவனுடைய திருச்சபையை பொறுத்த மட்டும் விசுவாசியுடைய குணங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சபைகள், நம்முடைய சபையை பற்றி சொல்லும்பொழுது முழு குடும்பம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது முழு குடும்பம் என்று வாசிக்கிறோம். இந்த சபையின் மக்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அதில் கழுத்த விடக்கூடாது. யாராக இருந்தாலும் கழுத்து போனாலும் போயிடும். இன்னொன்று, விரல் நீட்டி குற்றம் சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்முடைய விரலுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க வேண்டி வந்தாலும் வந்து போகும். இன்னொன்று, ஆக்ரோஷம் அடையக்கூடாது. உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்ற போராட்டம் திருச்சபையை சேர்ந்ததல்ல. அவன் என்ன செய்தான்? அந்த விஷயத்தில் ஒன்றும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. என்ன செய்ய முடியும்? அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. நான் குற்றம் செய்யாத குற்றத்தை என் மேலே சுமத்துறாங்க. நான் இதில் என்ன செய்யட்டும்? பேசாமல் இருந்தேன். ஆண்டவரே, நீர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தீர், நான் தீர்மானத்துக்குள்ளே வந்தேன். இப்போ இந்த பிரச்சனை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இதில் நீர் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே மேகத்தூண்ல இறங்கி மோசே ஆரோன் மிரியாமிட்ட பேச ஆரம்பித்தார். இதில் புதிய ஏற்பாடில் வரும் 2 அருமையான வசனங்கள் இருக்குங்க. அது எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடித்தமான வசனங்கள். அதில் ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:19 பாருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. ஏனென்றால் மோசே அங்கே இருக்கிறார், ஆரோன் இங்கே இருக்கிறார், மிரியாம் அங்கே இருக்கிறாங்க. இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். அதாங்க மோசே செய்தார். இப்ப நம்ம போல முழு பைபிள் பெற்றுக்கொள்ளாத காலத்திலேயே மோசே செய்த காரியம் என்னவென்றால், பழி வாங்குதல் எனக்குரியது அல்ல, ஆண்டவரே பதில் செல்வேன் என்று சொல்றார். அதனால நான் பழி வாங்க மாட்டேன், ஆண்டவர் இதில் ஈடுபட்டு சொல்லி பேசாமல் இருந்தார். அது ஒன்று. 21 வசனத்தில், அதே அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்கிறோம், நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. தீமையினால வென்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் தீமை எப்படி வெல்ல முடியும் தெரியுமா? நன்மையினால வெல்ல வேண்டும். அப்போ அவங்க தீமை செய்திருக்கிறாங்க, வாயினால பேசியிருக்கிறாங்க. இவன் தீமை செய்யவில்லை, வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இவனுடைய சார்பில் ஆண்டவர் பேச ஆரம்பித்த போது அதுவரையில் சட்டவட்டம் பேசிட்டு இருந்த ஆரோன், ஐயோ என் ஆண்டவனே, அது வரைக்கும் போடா வாடா, இது உலகத்திலையும் நடக்குது, சபையிலையும் நடக்குது. அப்படி பேசுன, ஐயோ என் ஆண்டவனே, இவள் தன்னுடைய கற்பத்தில் குழந்தை செத்து அழுகி கீழே விழுந்த குழந்தைய போல ஆகக்கூடாது அப்படி சொல்லி சொன்னபோது, அப்புறம் இங்கே மோசே ஜெபம் பண்ணார், இவள் 7 நாள் வெக்கப்பட வேண்டாமா, அவளை பாளையத்துக்கு புறமாக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாள் பிரயாணம், பலஸ்தீனாவுக்கு போகிற பிரயாணம் போகல, அந்த தண்டனை 7 நாள் நீங்கின பிற்பாடு தான் அவங்க புறப்பட்டாங்கன்னு சொல்லி எழுதி. இதில் என்னவென்றால், இந்த மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும், என்னுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும், என்னுடைய பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நீர் எனக்கு உதவி செய்யணும், என்னுடைய வழக்கை நீர் போட்டுக்கொள்ளணும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் அந்த காரியத்தில் ஈடுபட்டார் இல்லையா? இதனால அடங்காது, அடக்க முடியாது என்ற பிரச்சனை ரொம்ப லகுவாக அடங்கி போச்சு. அந்த குடும்பத்தின் பிரச்சனையை அடுத்த வீட்டுக்கே தெரியாதபடி அந்த குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் அதோடைய நிறுத்தி போட்டார். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சுங்க. அதாவது லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும். முதல்ல வந்தது லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் அல்ல, லோத்துனுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் தான் வாக்குவாதம் வந்துச்சு. அப்புறம் அது இவங்க 2 பேருக்கும் அது வந்து எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இப்போ கானானியர் வர பக்கத்தில் குடியிருக்கிறாங்க, பார்த்து நம்மளை பற்றி பரிகாசம் பண்ணுவாங்க, அவங்க தூசிப்பாங்க. நாம் சகோதரர், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நான் இடதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம். வித்தின் 5 மினிட்ஸ் பிரச்சனை வாஞ்சுது. இன்றைக்கு சில வேலைகளில் சபையில் வந்த பிரச்சனை எத்தனை வாரம் நீடிக்க தெரியுமா, எத்தனை மாதம் நீடிக்க தெரியுமா, கோர்ட்டுக்கெல்லாம் போகுது. நம்முடைய சபையிலே
ஊழியக்காரனை பற்றி கோர்ட்டில் கேஸ் போட்டு அங்கே 2 வக்கீல வாதாடி அவர் ஜெயிச்சிருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். இதெல்லாம் எத்தனை கொடுமை பார்த்தீங்களா? இது எத்தனை கொடுமை! எது இது சாந்த குணம் உள்ளவனுடைய லட்சணம்? அது சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் களத்தையும் கொடுக்க மாட்டாங்க, கையை நீட்ட மாட்டாங்க, ஆக்ரோஷம் ஒன்றும் அடைய மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, செய்யாத பாவத்தை செய்துட்டான்னு சொன்னாங்களே யோசேப்பு, செய்யாத பாவத்தை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டாங்களே. அதுல ஒரு கற்புள்ள ஒரு மனுஷனை பெண்கள் விஷயத்துல கெட்டவன் சொல்லி சொல்ற அந்த காரியத்தை தாங்கவே மாட்டாங்க ஒரு விசுவாசி. ஆனாலும் அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு. என்னுடைய எண்ணத்திலே அது கிடையாது, என்னுடைய எண்ணத்திலே அது கிடையாது, இது தேவனுக்கு தெரியும் இல்லையா? 2 ஆண்டு போய் இது நிமித்தம் நான் சிறையிலே கடந்தாலும் சரி, என்னுடைய பிராண இரும்புகளை கட்டப்பட்டு கடந்தாலும் சரி. சில வேளைகள் அப்படித்தாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் புரிந்து கொள்வார் நம்மளால சொல்ல முடியாது. நம்முடைய மனம் சரியா இருக்கா? மோசைக்கு விரோதமாக எழும்பலையா? அதாவது என்ன மிரியாம், அதாவது அவனுக்கு விரோதமாக, அப்புறம் ஆரோனுக்கு விரோதமாக இவன் ஒன்றும் செய்யல. அவங்க வீணாத்தான குற்றம் சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் பார்த்தாரா பார்க்கலையா? நம்முடைய ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் அறிகிறவர். வழியில எதை குறித்து வாக்குவாதம் பண்ணீங்க? முதல்ல வேதவார்த்தை கேட்கிறாரு. அதை கேளுங்க, நல்லா கேளுங்க. எதுக்கு வாக்குவாதம் நல்லா கேளுங்க. ஆனா சீசர்கள் ஒருத்தரோட வாக்கு பண்ணும்போது சீசர்கிட்ட கேட்க நீ என்ன வெளியே எதை குறித்து வாக்குவாதம் பண்ணி எல்லாரும் மூஞ்சி கருப்பாகி போச்சு. இவங்க வாக்குவாதம் பண்ண அப்புறம் உலகத்துக்கு மனுஷன் வாக்குவாதம் பண்ண மாட்டானா? அவங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது மாதிரி நாம தாங்க. அவங்க நீடிய சாந்தமானவங்களா இருக்க வேண்டும் என்பது நாம தான் மாதிரி. அதனால இவன் என்ன செய்தான் தெரியுமா? மோசே அந்த பிரச்சனையில ஆண்டவர்கிட்ட விட்டுட்டான். அதான் பைபிள்ல வருது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். சரி, அப்புறம் அங்க பாருங்க, ஆரோன் கதறன உடனே என்ன செய்யறான்? ஆண்டவரை நோக்கி கெஞ்சுறானே மோசே. இவங்களுக்கு கெஞ்சலாமா? என்னுடைய அக்கா என்னை விட அனுபவசாலி, அண்ணன் என்னை விட அனுபவசாலி, வயசுல மூத்தவங்க. நான் தப்பு செய்தா கூட அவங்க எல்லாம் பொறுக்கணும். இப்ப அவங்க தப்பு செய்தா அப்போ அவன் என்ன கத்துறான், கத்திட்டு போறான் அப்படின்னு விடாம கெஞ்சி பிரார்த்தித்தான். சொன்ன ஆண்டவரே, என்னுடைய சொந்த அக்கா, அவ எப்படி கற்பத்தில் செத்து விழுகிற பிள்ளைய போல ஆகலாம்? அதனால அவ செய்து தப்பா இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த ஆரோன் சப்போர்ட் பண்ணாலும் சரி, அதனால நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, என்னால் ஊழியம் செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, தூங்க முடியல, சரிதான். ஆனாலும் ஆண்டவரே நீர் இந்த தண்டனை நிறுத்தணும், இந்த தண்டனை நிறுத்தணும். யோபு பார்த்தீங்களா? யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில ஆண்டவர் சொல்லுகிறார், எலிப்பாசிட்ட உடைய ரெண்டு சாவலையும் கூட்டிட்டு நீ போய் அதாவது நம்ம யோபு பார், அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்படி உங்களுக்காக சர்வாங்க தகனங்களோடய போங்க, சும்மா வீசனங்கை விரும்ப போகக்கூடாது. சர்வாங்க தகன பலி கொண்டு செலுத்தும் போது அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு சொல்லும் போது ஆண்டவர் யோபிட்ட கேட்டாரா, எப்பா நான் அவங்களை அனுப்பும்போது நீ அவங்களுக்காக உண்மையாக உழப்பூர்மா நீ ஜெபம் பண்ணுவியா, மாய்மலமாக ஜெபம் பண்ணுவியா அப்படி கேட்டாரா? கேட்கலங்க. ஏன்னா ஆண்டவருக்கு அவனுடைய உள்ளம் தெரியும். அவங்க வர்றாங்கன்னு சொன்னா அவங்க மனஸ்தாபத்தோட தானே வர்றாங்க. 7 தடவை அவங்க மனஸ்தாபப்பட்டாலும் மன்னின்னு தான் ஆண்டு சொன்னாரு. மனஸ்தாபப்பட்டு வரவங்களை நான் மன்னிக்காம எப்படி இருக்க முடியும்? வெளியே கொண்டு வாங்க, செலுத்துங்க, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் மோசையுடைய அந்த யோபுடைய முகத்தை பார்த்தா பெஞ்சு முகம், அருளுள்ள முகம், வெளிச்சமுள்ள முகம். என்றைக்கு அந்த யோபுடைய நண்பர்களுக்காக ஆரம்பத்தில் அவனை எப்படி ஜெபிச்சானோ, ஆண்டவரே இவங்க 3 தேசத்திலையும் 3 விசுவாசிகள் இருக்கிறாங்களே கண்மணி செல்வங்களை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதே மாதிரி கடந்த காலத்தில் அப்படியே மறந்துட்டு சில விசுவாசிகள் அப்படி இல்லை. நாம் செய்த ஒவ்வொன்றா கணக்கு போட்டு வச்சிருந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து அப்படித்தாங்க சாத்தான் செய்யறான்னு வெளிப்படுத்துற விஷயத்தில் வருது. இரவலா குற்றம் சொல்றவன் மன்னிக்கவே மாட்டான். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுடைய தந்திரங்கள் தெரியாதவர்கள் அல்லவே. அதனால மோச இந்த காரியத்தில் என்ன பண்ற, மிகுந்த சாந்த குணம். உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டு சொல்லிடுவாரா? விசுவாசியம் தான் நீங்க பரலோகத்துக்கு வருவீங்க. ஆனால் இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்னுடைய 47 ஆண்டு காலத்தில் என்னை அவமானப்படுத்தினவங்க, என்னை தூசணாம பேசினவங்க, என்னை வேண்டாம் வெறுப்பா நினைச்சவங்க,
நான் அதை பற்றி அப்படியே இருந்தால் கூட நான் உளப்பூர்வமாக சிநேகிப்பேன். அவங்க செய்த தப்பித்தலை மன்னிப்பேன். அடிக்கடி அவங்ககிட்ட ஒன்றும் பேசிக்கிறவும் மாட்டேன். அதனால தாங்க இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் தாங்கி பிடித்து நடத்துகிறார். இல்லை என்றால் சங்கீதம் 51 சொல்லப்பட்டபடி உங்களுடைய சமூகத்தில் என்னை தள்ளாமல் ஆண்டு தள்ளியே விட்டுருப்பார். நான் உலக வேலைக்கும் போக முடியாது, ஊழியத்துக்கும் போக முடியாது. அப்புறம் உங்களுடைய பரிசுத்தாவியின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமல் பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்வார். அப்புறம் பொல்லாதாவி தான் ஜான்மசாமிக்குள்ள உள்ள குடியேறும். முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக போயிடும். அதனால் தேவ ஜனங்கள் இந்த சாந்த குணம் உள்ள காரியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தோட கூட முடிக்கிறேன் இன்னைக்கு. சரி, நமக்கு இந்த விஷயத்தில் ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த சாந்த குணம் அந்த விஷயத்தில் ஒன்று கோபம் இருக்கக்கூடாது. நாம் சண்டை அமர்த்தணும். ஆண்டவர் சண்டைக்காரர் அல்ல, அவருடைய சபை போதனை சண்டை போதனையும் அல்ல. இங்கே பாருங்க, நமக்கு இந்த விஷயத்தில் ஆலோசனை என்னவென்றால் 1 தீமோத்தேயு 6:11 நீயோ சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னு எழுதி. இளைஞனாகிய தீமோத்தேயு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நுகத்தை கற்றுக்கொண்டவன். அவனும் மனுஷன் தானே. அவனுக்கு அவர் சொல்லும்போது நீயோ சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னா அடைகிற வரையில் நாடுன்னு அர்த்தம். அடையும்படி நாடுனா அது உனக்கு எப்போ கிடைக்குதோ அது வரையில் நீ விடாத நாடு. சாந்த குணத்தை அடையும்படி நாடு. சும்மா வந்துடுமா சாந்த குணம்? நீங்கள் விசுவாசி ஆகிட்டோன்னா உங்களுக்கு சாந்த குணம் வந்துடும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அந்த சாந்த குணத்தை அப்பியாசிக்க உங்களுக்கு 1000 பிரச்சனை வந்து மோதணும். அப்போ தான் அந்த சாந்த குணத்தை கற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். சாந்த குணத்தை அடையும்படி நாடு. நாட்டம் வேணும். 1 தெசலோனிக்கேயர் 5:14 சகோதரரே எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருத்தரிடத்திலேயாவது நீங்க சாதாரண சாந்தத்தை காண்பிக்க கூடாது. நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருங்கள். எல்லா மனுஷரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்கள். இது முடியுமா? எல்லா மனுஷரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? இப்படி தாங்க உலக மனுஷன் கேட்கிறேன். ஆனால் தேவனுடைய மக்கள் வசனத்துக்கு நீங்க மீறக்கூடாது. சகோதரரே எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அப்போ நீடிய சாந்தமாக இல்லாமல் தப்பு பண்ணிட்டீங்கன்னா போய் மன்னிப்பு கேட்கலுங்க. ஒன்றும் பெருசிச்சு ஒன்றும் குறைஞ்சு போகாது. எல்லா மனுஷத்திலும் சாந்த குணம் உள்ளவளாக இருங்க. அப்புறம் ஒரு அருமையான வார்த்தை சொல்றார். தீத்து 3:2 தீத்து 3:2 எல்லா மனுஷருக்கும் நமது சாந்த குணத்தை காண்பிக்கும்படி நினைப்பூட்டு. நீ ஊழியக்காரனாயிருக்கிறாய், சபையில் மூப்பனாயிருக்கிறாய். நீ அந்த சாந்த குணத்தை அடையும்படி நாடிட்ட. அந்த சாந்த குணத்தை நீடிய சாந்தத்தை எல்லாத்தையும் காண்பிக்கிற. ஆனால் சபையில் இருக்கிற மக்களுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? எல்லா மனுஷரோடும் சாந்த குணத்தை காண்பிக்கும்படி அவளுக்கு நினைப்பூட்டு. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சாந்த குணத்தை நினைப்பூட்டி அதை செயல்படுத்தும்படி சொல்லு அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு நாம் ஏதாவது காரியங்களை நாம் சபையில் போதிக்கிறோம். ஆனால் சாந்த குணத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று அவங்களுக்கு காண்பிச்சு பிரசங்கம் பண்றோமா? குணங்களை பற்றி விட்டுறோம். அதுதாங்க இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் குணங்களே இல்லை. குணங்களை முக்கியப்படுத்தி பேசுவோம் என்று சொன்னால் வசனம் கிரியை செய்யும். அவருடைய வாழ்க்கையில் குணம் மாற்றம் அடைவார்கள். அதான உண்மை. அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆனால் இந்த நினைப்பூட்டுகிற காரியத்தை நாம் மறந்தால், நினைப்பூட்ட தவறினால் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் மத்தியில் சாந்த குணம் வரும் என்று சொல்ல முடியாதுங்க. இந்த சாந்த குணம் இல்லை என்றால் நாமளும் பாதிக்கப்படுவோம். மறந்துடாதீங்க, நாமளும் பாதிக்கப்படுவோம். நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படும், நம்முடைய சபை பாதிக்கப்படும், நாம் வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவார். சாந்த குணம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த குணம் இல்லை என்றால் அந்த 6 லட்சம் புருஷர் மாத்திரம் தான் சொல்லியிருக்குது. பிள்ளைகள் அதிகம், பெண்கள் அதிகம். 40 ஆண்டு காலம் அவங்க மத்தியிலேயே நடமாடுறானே மோசைய கனப்படுத்தினவங்க, அவனை மதிச்சவங்க, அவனுக்கு உதவியவர்கள் எல்லாம் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண எளிய ஜனங்கள், ஆவிக்கிற வாழ்க்கையில் அவ்வளவு வளராதவங்க, அல்லது அவன் போய் தங்கியிருந்த இடங்கள்ல அவனை பார்த்து பழகின மக்கள் தாங்க அவனுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. ஆனால் மேல் மட்டத்தில் உள்ள ஆட்கள் அல்லது வசதி வாய்ப்போட வாழ்ந்த மக்கள் இந்த மோசைக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாருன்னா நீங்க பைபிளை ஊன்றி படிச்சா தெரியும். அப்போ ரெண்டையும் சமப்படுத்தி மோசே ஊழியத்தை செய்ய தீர்மானிச்சார்.
இது உலகத்தில் இருக்க வரைக்கும் 2 மாறாத பிரமாணங்கள் என்னை புதுப்பிக்கிறதுக்காகவும் என்னை புதுப்பித்து மற்றவர்களுக்கு புதுமை உண்டாக்குறதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் பிரச்சனைகளை. நான் இந்த பிரச்சனையை எண்ண மாட்டேன். இதன் மத்தியில் என்னுடைய சாந்த குணத்தை கடைசி வரையில் கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனதுனால தான் யாருமே நீங்கள் ஒழுங்காக அவனை அடக்கம் பண்ண மாட்டீங்க, மரியாதை செலுத்த மாட்டீங்க. நீங்களாம் விலகுங்க, ஒருத்தர் நிற்க வேண்டாம். நானே பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதரையும் கொண்டு வரேன். காபிரியல் மிகாவேல் முன்னால் இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இராணுவ அதிகாரிக்கும் எந்த இராணுவத்துக்கு இல்லாத அந்தஸ்தை என்னுடைய அடியானுக்கு தர்றேன். அந்த அடக்கம் கொடுத்தார். அவனை போல ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னாலையும் கிடையாது, பின்னாலையும் கிடையாது. இன்னொன்று, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் சாகிற நாள் வரையில் அவனுடைய பலன் குறையவும் இல்லை, அவருடைய கண்கள் இருளடையும் இல்லை. எத்தனை ஆச்சரியமான குணங்களுக்கு பெரிய மதிப்பு உண்டுங்க, அதை மறந்துடாதீங்க. நம்முடைய குணங்களால் தான் நம்முடைய கண்கள் பாதிக்கப்படுதா? அப்படித்தானே கேட்பேன். என் கண்ணு பாதிக்கப்பட்டதுனால இருக்கலாம். என்னுடைய குணங்களால் தான் என்னுடைய சரீரத்தில் சில வியாதிகளா? என்னுடைய பலன் குறைஞ்சு போகுதா? ஆண்டவர் இயேசு அவருடைய குணங்களை நமக்கு தருவார் என்றால் அந்த குணங்களை நாம் அபியாசிப்பு பண்ணால் வாழ்க்கை என்பது அருமையானது, வாழ்க்கை என்பது உறுதியானது, வாழ்க்கை என்பது நிலையானது. அதனால தேவனுடைய பார்வையில் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் விலையேற பெற்றது. இந்த கிறிஸ்தவ இடத்துல இந்த குணங்களை பார்க்குறீங்களா? அவங்க என்ன கிறிஸ்தவம் தெரியல. சரி, விசுவாசிகள் மத்தியில் இந்த குணங்களை பார்க்குறீங்களா? அவங்க என்ன விசுவாசிகள் தெரியல. அவங்க எதுக்கு சும்மா ஞானசானம் கொடுத்து தேவனுடைய திருச்சபையில் கொண்டு வந்தான்? ஆனால் அதன் மத்தியில் இந்த மாதிரி சார்ந்த சீலர்கள் இருக்கிறாங்க, நீடிய பொறுமையில் தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, நீடிய பொறுமையில் சவுலாக இருந்து பவுலாய் மாறினவங்க இருக்கிறாங்க. அதோடு பூமியில் உள்ள சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க இல்லையா? நீங்க எப்படி? நாம் ஜெபம் பண்ணலாம். எங்களை அன்பாய் நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான இரவு வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியானுடைய மாமியார் வால்பாறை வந்த உடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தார்கள். அன்றைக்கு நல்ல உணர்வோடு இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் உணர்வெல்லாம் கொஞ்சம் தளர்ந்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு தேவனுடைய மக்கள் மத்தியில் வர வேண்டும் என்று சொன்னதுனால அவர்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து இவ்வளவு நேரம் எங்கள் மத்தியில் இருந்தார்கள். நீர் அவர்களை தாயின் கற்பத்தில் உருவாக்கினீர். இத்தனை ஆண்டு காலங்கள் அவர்களை நடத்தி வந்தீர். அவருடைய மகள்மார்கள், மருமன்மார்கள், பேரன் பேத்திமார்களை ஆசீர்வதித்தீர். பல இடங்களில் அலைந்து கொண்டிருந்த அவர்கள் கடைசியில் வாழ்ந்த இடத்திலேயே இப்பொழுது இருக்கிறார்கள். எப்பொழுது நீர் அவர்களை எடுத்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அதுவரையில் அவர்களை காத்து நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு முடிவை அவர்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆதரவையும் தந்துடலாம். இப்பொழுது நாங்கள் வாசித்து கேட்ட அருமையான வசனங்களுக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. எங்களுடைய விலையேறப்பெற்ற தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற குணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியானுக்கு தந்தி ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் அது உண்மையாக இருக்க வேண்டும். எங்கள் சபை மக்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். அதற்கு மாதிரிகள் உண்டு. சிறந்த மாதிரி எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசு. எங்களுடைய குணங்களை மாற்ற வந்தவர்களாக கர்த்தர் இயேசு அதில் குறையும் பொழுது அவர் அதில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். அதனால் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நீடிய சாந்தம், நீடிய ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்கள் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்கிறதை போன்ற ஒரு சாட்சியை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இனி உள்ள காலத்தில் ஏற்படுத்தினால் நல்லது. அப்படி செய்யத்தக்கதாக திருத்துவ தெய்வமே எமது கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை வழிநடத்தும் தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவல்லமையருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.